உட்காந்து நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். ஆமாம்மா சிங்கு இப்போ ஜொல்லி வேறு நான் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஆட்டோக்காரன் அண்ணன் கொடுத்தாங்க. செம டேஸ்ட்டு. இனி நான் இந்த மாதிரி நீ எப்படி ஷாக் ஆகிறேன்னு எனக்கு தெரியும். நான் இந்த அளவுக்கு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு கிளாஸ் நான் சேர்த்து விட்டேன். என்ன கிளாஸு நோட் பண்ணி வச்சுருக்கேன். பேப்பர் வந்துடுச்சு. உனக்கு காலையில் ஸ்விம்மிங் பூல் கிளாஸ், மத்தியானம் ஸ்போர்ட்ஸு டான்ஸு, ஈவினிங் பார்த்தீங்கன்னா உனக்கு யோகா கிளாஸ், நைட்டு 11:30 to 4 o'clock வரைக்கும் உனக்கு என்ன கிளாஸ் தெரியுமா? சொல்லு பார்ப்போம். அவுட் சைட் கேம் இருக்குல்ல, ஓடுன்னு நம்ம ரவுண்டில் ஓடுவோம்ல, அந்த கிளாஸ் உனக்கு இருக்குது. ஏன் அம்மா அதுக்கு நான் ஸ்கூல் ஓப்பனே இருந்துக்கலாம். இப்படி ஓடணுமா, டான்ஸ் ஆடணுமா, உனக்கு அறிவு இல்லைம்மா. எனக்கே கிடைக்கிறது ஒரு லீவு தான்மா, சின்ன லீவு. அதுக்கு என்னம்மா உனக்கு துருமா? ஏம்மா உனக்கு அறிவே இல்லை. விட்டால் புலம்பிடுமா போல வள. இந்த மாதிரி நான் கிளாஸுக்கே போக மாட்டேன். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஆனால் உட்காந்து லீவ் போட்டேன்னா டிவி ஆனுவல் லீவ்னா டிவி, ஃபோனு, மொபைல் கேம்ஸு ஃபுல்லாக பார்த்துட்டு அது உட்காந்து நான் இடிச்ச மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் சரிம்மா நீ சொல்கிற ஹெல்ப்னாலும் நான் பண்ணலாம். இந்த கிளாஸ் மட்டும் சேர்க்கவே வேணாம். அந்த பாவனைக்கு பிளான் எப்படி இருக்குங்க? எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கேன். இதே நம்ம ஒர்க் அவுட் போட்டுடலாம். நம்ம வீட்டில் சேர்க்கவே இல்லை. ஹெல்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டான். சரி சொல்லி போகலம்மா. அதுவா நல்ல அந்த என்ன பண்ணு இப்போ எனக்கு போய் சமைச்சிட்டு வைப்போம் சொல்ல. ஏம்மா நீ சமைக்க சொல்கிறேன்? ஏம்மா எனக்கு தெரியாதும்மா சமைக்க. சரி போய் தோலை. என்னம்மா உனக்காக பாயாசம் ரைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு ஸ்மெல்லு. சாப்பிட்டு பாருமா. வா வலிக்கு ஸ்மெல்லே தூக்குது. எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்க கூடு. அப்படியே கலர்ஃபுல். என்னடி இது ரெட்டிஷாக இருக்குது? இல்லை அப்படி அதில் என்னெல்லாம் போட்ட சொல்லு. ஆமாம்ல டேஸ்ட் பண்ணி பாரு, அப்புறம் நான் சொல்கிறேன். சரி நீ சொல்கிறதும் கரெக்ட். என்னது இது உப்பாக இருக்குது? அப்படி நீ உள்ளே என்னத்தான் போட்டு சொல்லி தோலை. அதுவா ஃபஸ்ட்டு பாயாசத்தில் கொஞ்சம் குட்டி இது இருக்குல்ல, அதை போட்டுட்டு மஞ்சத்தூளை ஊற்றிட்டு காரப்பொடியை ஊற்றிட்டு ஒரு நிறையா 10 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சோன்னே ரேடிஷை போட்டுட்டு அதையும் திருப்பி வேக வச்சுட்டு ஜூஸாக்கி ஊற்றுனேன்னா ரெடி. இந்த ரேடிஷ் மாதிரி நல்லா இருக்கும். கண்டு குடி வேணாம். நானே கஷ்டப்பட்டேன். சாமி யாருக்குமே பிடிக்கல. போமா கூட பேசாத சொல்லிட்டான். பிடிச்சேன். அம்மா என்னாச்சு? ஃபீவர் இவ்வளோ கொதிக்குது. இவ்வளோ உப்பு ஊற்றாலும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப், பாய். எனக்கு உடம்பே முடியல. உங்களுக்கும் இதே நேரத்தில் தான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.